நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன், அதான் சிஎம் விஜய் தான், விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்க மேடையில் அப்படின்னேன். ஐயனார், ஐயன், இதுதான் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள், அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள், அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள், வெட்டுப்பட்டு இருப்பார்கள், களத்திலே பலியாகி இருப்பார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படி நிறைய தரவுகள் உண்டு. இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது. ஊருக்கெலாம் போயின்னா முனியாண்டி, கருப்புசாமி, மாயவன், இப்படி தான் சாமி. இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர், அவங்களுக்கு இருந்த பேர். அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க, கறி வச்சு கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள். சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள், நடுகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நடந்திருக்கு. இப்போ என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா, இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றுக்கில் ரொம்ப காலமாக இருக்குது. காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கு. காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்கு. காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள், அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்கிறான். ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை. அதில் என்ன கௌரவம் இருக்குது? அது ஆணவம் தான். அது அதனால தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம அதை புதுசாக அழைக்கிறோம். அதில் என்ன கௌரவம் இருக்குது? பெற்ற பிள்ளையை 10 மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை, கொஞ்சி குளவிய பிள்ளையை ஈவிரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம். அது சாதி அவன் கண்ணை மறைக்குது, மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது. ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம். இது எப்போதான் தீர்வு வரும்? இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது. பசிக்குது, சோறாக்கணும் அப்படின்னா 1/2 அன் ஹவரில் சமைச்சிடலாம், ஒரு டைம் சொல்லணும். 1/2 அன் ஹவரில் உட்காருங்க நான் சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் டைம் சொல்ல முடியும், ஒரு கெடு சொல்ல முடியும். நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும், அவங்க யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம்? ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டில் போனால் 2.25 மணி நேரம் ஆகும், ஒரு டைம் சொல்லிடலாம். சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது, ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது, காலக்கெடு சொல்ல முடியாது. புத்தர் தோன்றினார், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று 2 சாதி தான் இருக்கிறது, சாதிகள் 2 ஒழிய வேறில்லை என்று சொன்ன அவ்வை பாட்டி சொன்னார். ஆண் சாதி பெண் சாதி ஆக 2 சாதி, வீண் சாதி மற்ற எல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள். சாதி வேற ஒன்றும் இல்லைப்பா, சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான், மற்றதெல்லாம் வீண். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான். எல்லாம் பிறக்கலாம், ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். பிறக்கிறதுல என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? உயர்ந்தவன் வேற மாதிரி பிறக்கிறான், தாழ்ந்தவன் வேற மாதிரி பிறக்கிறானா? இல்லை. ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தியாகி 10 மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான், அவ்வளவுதான். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும், மனிதனுக்கு. பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார். அந்த வரிசை ஒட்டித்தான் மகாத்மா பூலே, கேரளாவிலே நாராயணகுரு. ஏன் பல மதங்கள் பல சாதிகள், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சாதியும் ஒன்று தான் சொன்னவர் நாராயணகுரு.
சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார் அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர். 150 வருஷங்களுக்கு முன்னால் ஏதரா சாதி, எங்கே சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணறை தோண்டி, 10 சமத்துவ கிணறுன்னு ஒரு கிணறை தோண்டி 18 கிராமங்களில் இருந்து மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதில் வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர். பரப்பால எவனும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. நான் வந்து திருமாவளவன் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். வைகுண்டர் சொன்னார். வைகுண்டரை உங்களால் எதிர்க்க முடியுமா? வைகுண்டர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். நாராயணகுரு சொன்னது தான் நம்ம பேசுகிறோம். அவ்வளவுதான். நம்ம புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல, எதையும் பேசலை. அவங்களுக்கு பின்னால் தோன்றியவர்கள் தான் பெரியார், அம்பேத்கர்லாம். இவங்களுக்கு மூத்தவர் வந்து வைகுண்டர், சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு, அதே காலத்து தலைவர் பசவண்ணா, அவரும் 150 வருஷத்துக்கு முன்னால் 200 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டு. அவர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால் அவர் சாதி பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான். இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். புத்தர், நபிகள் நாயகம், இயேசு பெருமான், இந்த 3 மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்பற்றதான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான். எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான், அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான். அதுதான் வீரம் சொல்கிறான். பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான், படுகொலையில் ஈடுபடுகிறான். அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி. ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான். அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனிதநேயம் தான் அவன்கிட்ட மேலோங்கி இருக்கும். தமிழர்கள் அவன் கொல்ல மாட்டான். நீ தனியாக வாழணும்னு நினைக்கிறியா, வாழ்ந்துட்டு போ. உனக்கு ஒரு நாடு வேணுமா, வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான். ஒன்றாகாது. நம்ம எல்லாம் சகோதரர்களாக வாழ்வோம். ஆனால் அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு, எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே, வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான். ஆனால் கிறிஸ்தவ நாடுகள், பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர், எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால். நபிகள் நாயகம் அவர் சொன்னது மனிதநேயம்தான். உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம். நம்ம யாரும் அதை பின்பற்றதில்லை. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள். இதுதான். ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டோம். பரப்பால நீ யார், நான் யார், எனக்கு நீ சமமாக வருவியா, என் வீட்டு பிள்ளையை நீ வந்து மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா, இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது, நாடக காதல் பண்ணுறியா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று. அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல. கதையை அப்பப்போ லேசாக 1-2 வரி அவர் சொன்னார். நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன். அதான் சிஎம் விஜய் தான். விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னேன். கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்கன்றதுனால அவர் புதிர் போட்டு 2 கேள்வி எழுப்புவேன், நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சிகரமான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள், ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும், திரைத்துறை உட்பட. இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச வர கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆண்ட சாதி, அந்த வம்சம், இந்த வம்சம், அதிலிருந்து பிறந்தவர்கள், இதிலிருந்து பிறந்தவர்கள், எங்களுக்கென்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது. அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது, அதுக்குள்ள அந்த 2 முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை விமர்சிக்கவே முடியாது. அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி, இது வன்முறைகளை தூண்டுவதல்ல, வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன். அது டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து
அப்படியே ஒடுங்கி போயிடாத, நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான். ஒரு கெளுத்தி மீனை நம்ம பிடிச்சா விட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துறது. தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்குது, பேணி லேசாக சீன்னா அது கொட்டுது. குளவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குளவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது. இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது. இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது. குளவி 4 பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? கூட்டை கலைச்சவன் மேலே தான் வந்து கொட்டுது. தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? யார் போய் சீன்றானோ அவனை தான் கொட்டுது. தேல் கொட்டுறது தான் திருப்பி அடின்னு அர்த்தம். குளவி கொட்டுது பாருங்க, அதுதான் திருப்பி அடித்தல். நீ போய் அவன் கூட்டை கலைச்ச, அது உன்னை கொட்டுது. கலைச்சா அப்புறம் நீ பாட்டு போயிட்டீன்னா உன்னை அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது, கூடு கட்டி வாழ முடியாது. தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல். அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை. அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க, அதை எதிர்க்கிற சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை. அதை எதிர்க்கிற அறிவு தான் 6வது அறிவு. ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு 6ஆம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். 6 அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான், 6ஆம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான். 6 அறிவு வராது. 6ன்னா நீ அமைதியாக இரு, ஆத்திரப்படாத, உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள், நீ 6 மனமே 6 என்பதை போல நீ உணர்ச்சி வயப்படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் 6 டென்ஷனாக இருக்காத, எந்த நேரமும் கொதிப்பாக இருக்காத, அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும். 6 அறிவு. அது வரையிலும் அறிவு வேலை செய்யாது. விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு, புதிய ஒரு இளைஞனுக்கு, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆஹா, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னைய வந்து ஒரு இன்னசென்ட்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் நான் இன்னசென்ட்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம், ஊர் வழக்கம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது. ஐயாவை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன், மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த சபையில் இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன். கடவுள் அந்த நிலையில் என்னை வச்சிருக்காருங்கும் போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று, பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு. இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன். எல்லாமே வந்து இறைவனுடைய செயல். இன்னொன்று, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரின்னா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காங்க, பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி. ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன். ஐயா, காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான். ஒரு படத்தில் தீவாக்காதால என்ன, ஒரு படத்தில், அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும். இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறார். ஆனால் விரட்ட முடியல, அது விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார். இருட்டுக்குள்ளே இவருக்கு கண்ணு தெரியாது. இந்த பால் லப்பர் கீழே விழுந்துடும். இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும். டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும். ஏன் சைலண்ட் ஆகுன்னு பார்த்தா, ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல், முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகவே பால் ஊட்டிட்டு இருப்பா. அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம்.
காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்துதான். உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராஜர் படத்தை பார்த்துடலாம். பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா, இப்படி தான் இந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அவன் அந்த தலைவர் அது வந்து எனக்கு பைத்தியம், அதனால நான் உளர்றேன். ஏன்னா அவை பாராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர், நானே மேடையில் உளர்றேன், கை காலெல்லாம் ஆடுது எனக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கதை என்பது அதுதான் அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்கேன். கருத்து என்னன்னா, இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும். இந்த உலகத்தில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி? காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காளமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன். ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்போ இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஆள் என்ன சொல்கிறான், முருகப்பெருமான் தான் வந்து நின்னாரு, முருகப்பெருமானா வந்தானே. அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோற்று போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாமல் போயிடும். இப்போ எங்கள் அண்ணன்னு சொன்னேன், நான் வேறு ஜாதி தான், அண்ணன் வேறு ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமேல் நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதை தான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போகிறாங்க. நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேலே அன்பு வந்தால் அது தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு, எதையே கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை. அது உண்மை தானே? எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துனாலும் பார்க்காதீங்களே, ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு வந்து பேசிட்டு போறேன். அவெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதி ஆயிட்டான், கையை தட்டுறவே தட்டிகிட்டே இல்லை. ஒன்று சொல்றேன், அதான் யார் எதை பேசுறதோ இப்போ இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறாரு, இல்லை திமுக மாதிரியே பேசுறாரு, அவளை வெறும் முடிக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் வந்து இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன், இந்த தடவை மறந்துட்டேன். அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க ஐயா, நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது, இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு முன்னால் அமைந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் எதுக்கு பிறந்தோங்கிறது தான் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மேடையில் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சவர், அவரை முன்னிலை வச்சுருக்காங்க நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள். நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதா உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஸோ அவர் இருக்கார். அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்கில் போனால் கூட காமராஜர் அவர்களை பார்த்ததில்லை, பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு வயசும் அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத. ஆனால் அவர் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன், அதான் நிறைய உதாரணம் காமிச்சு
அவருடைய லைஃப் சமாச்சாரத்தை நிறையா சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவங்க பேத்தி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தபடியாக தீபா அவர்கள், அவங்க காதலை பற்றி அவங்க பேசுகிறாங்க பாரு, எவ்வளோ தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. என் படங்களில் வந்து நிறையா அவங்க பார்த்து உதாரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நல்லா சிறப்பாக பேசினாங்க. எப்பவுமே ஏதாவது மீட்டிங்கில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்புச் செய்தியே எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, என்ன சாதாரணமாக எல்லாம் பேசியிருக்காங்களே, ஏதாவது சுட சுட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு. அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல. தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல. அதை பற்றி பேச்சு வந்தது, எங்கிட்ட வந்தது. புரட்சி தலைவர் இப்படி இதாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ளே வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேலு அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்து நீங்கள் தான் லீடு எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னு. என்ன கொண்டு வரணும்? இல்லை அண்ணனை கொண்டு வரணும்னா. என்ன சொல்கிறீங்க? என்ன ஆர்மி என்ன? நீங்கள் கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார், அந்த மாதிரி நீங்கள் லீடு எடுத்து ஆர்மி அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு. நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை, இப்போவே நீங்கள் வந்து ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் மக்கள் பொதுமக்கள்கிட்ட நகைச்சுவை, அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும். அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறேம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகன் சார் அவர் வந்தார். நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு. நான் என்ன பேசுறது என்ன? இல்லை அம்மா அவங்க சார்பாக தான் நான் வந்திருக்கேன், அம்மா அவங்க வரணும், அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன். ஒரு வாரம் கூட ஆகலை, உடனே இந்த பிரச்சனை ஆரம்பித்தா வெளியே பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியாக கட்சியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம், உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மீடியட்டாக ஏதாவது ஒன்று முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பக்கம் ஆர்எம்பி சைடுக்காக இவர் வேலும் ராமலிங்கமும் கேட்டாங்க. அதே மாதிரி மீண்டும் அரங்கநாயக அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்கள். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து 2 கோஷ் இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், இப்போ அதுக்கான நேரம் இல்லை, அதில் என்னையும் கொண்டு உள்ளே சேர்த்தி என்னையும் ஒரு கோஷ்டி ஒருத்தனா சேர்த்திடாதீங்க, ஒன்று பண்ணுங்க, உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ஜானகி அம்மா எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க. அவங்கள உட்கார வைக்கிறாங்கன்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, 2 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டுங்க. பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆர்எம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க. ஆர்எம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டு போகட்டும், ஜெயலலிதாமான்னு சொன்னோம்னா இவர் ஒத்துக்கிட்டு போகட்டும். இதுதான் கட்சிக்கு மரியாதையாக இருக்கும். தயவுசெய்து அதை செய்யுங்க, மறுபடியும் கோஷ்டி சண்டை அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேர் வந்து சொன்னோம்னா மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதுதான் நான் சொன்னது, இதுதான் நடந்தது. அவருக்கு யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஐடியாலெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எது ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம்.
என்னென்னா இப்போ தேர்தல் வர நேரத்தில் இவர் வேறு எதுவும் ஒன்று சொல்லி என்ன அப்படியெல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரன் போகிற மறுபடியும் வந்துடுவான் நேராக வீட்டுக்கு, என்ன நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு. அதனால் அதை தெளிவுபடுத்தணும் இருக்கா தான் நான் அதை சொல்கிறேன். ஒரு ஒரு கூட்டம் நடந்தது, ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார். கதா காலட்சேபம் மாதிரி சொற்பொழிவெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு நட்பை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர். அந்த கதா காலட்சேபம் பண்ணவர் என்னென்னா, ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பாக இருந்தது ஒன்றுக்கு ஒன்று. திடீர்னு ஏதாவது பெரிய காற்றடிச்சா இலை பறந்து போகாமல் மண்ணாங்கட்டி அது மேலே இலை மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். திடீர்னு பெரிய மழை வந்துடுச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இலை வந்து மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு 6 வயசுல 7 வயசுல ஒரு பையன் எழுந்திரிச்சான். 7-8 வயசு தான் இருக்கு அந்த பையன். எங்கள் காற்று மழையும் சேர்ந்து அடித்தான் அப்படின்னா இவர் முழிக்கிறாரு. காற்றடிச்சா மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை சரி பண்ணிடும், மழை பெஞ்சா இலை மேலே உட்காந்து அது மண்ணாங்கட்டியை காப்பாற்றிடும். காற்று மழையும் சேர்ந்து அடித்தா அப்படின்னா அவருக்கு ஸ்டக்கப் ஆகி போச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 8 வயசுல கூட அந்த 6வது அறிவுங்கிறது சொல்கிறோம்ல, 6 அறிவுன்னு, அது எல்லாத்துக்கும் வேலை செய்கிறது இல்லை. அந்த சின்ன பையனுக்கு 6 வயசுலேயே வந்து அவ்வளோ அழகாக வேலை செஞ்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 6 அறிவு அப்படிங்கிறதுல வந்து. அதே மாதிரி இன்னொரு இது தான், ஒரு 12, 13 வயசு 14 வயசு பையன், அவன் வந்து ஒரு கடையில் அன்றைக்கி தான் வேலைக்கு போய் சேர்ந்தான். அது கொஞ்சம் கண்ணாடி பொருள்லாம் இருக்கிற மாதிரி, விலை உயர்ந்த பொருள்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை. அதில் வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால் பக்கம் போய் எல்லாம் தொடச்சி விட அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் எதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தான். முன்னால் முதலாளி உட்காந்துருந்தார். டமான்னு ஒரு சத்தம், கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி. முதலாளி அப்படியே ஷாக்காகி, டேய் அங்கே என்னத்தடா போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட்டு. உன்னை தாண்டா கேட்குறேன், எதை போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா, முதலாளி என் எதிர்காலத்தையே உடச்சி தொலைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். இது ஒழுந்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், நீங்க வேலைக்கு வைக்க போகிறாரு, உடனே அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடஞ்சுன்னு சொல்லி எதிர்காலத்தை உடச்சி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொன்னான். அப்படியே வந்து பார்த்தாரு. அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு, இல்லைடா கை தவறுதல் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், ஏன்னா நீ இனிமேல் பொறுப்பாக வேலை பார்ப்ப, நீ பாரு, தொடச்சி வச்சுட்டு பாரு அப்படிங்கிறது. ஸோ 6 அறிவு அப்படிங்கிறத எல்லோரும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து 6 அறிவுன்னு வச்சுருக்காங்க. அவர் என்ன ஐடியாவில், விஜயன் அவர்கள் என்ன ஐடியாவில் விஜய் டைரக்டருக்கு வந்து வச்சுருக்காருன்னு தெரியல. ஆனால் படம் பார்க்கும்போது அதில் மெயின் அதுதான், இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது. ஆணவ கொலை அப்படிங்கிறது, அதாவது முகத்தில் காரி துப்பினவனை வந்து புத்தர் மன்னிச்சு விட்டார். அதே நேரத்தில் வந்து துரோகம் பண்ணவனை வந்து நபிகள் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிட்டாரு. கன்னத்தில் அரைஞ்சவனை வந்து அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், ஏசுநாதர் கன்னத்தை காமிச்சார். மெஜாரிட்டி அந்த 3ஐயும் கும்பிட்றவன் தான் இருக்கான். ஆனால் இந்த 3ஐயும் கும்பிட்றவன் வெட்டு குத்தில் தான் எதுவுமே நடக்குன்னு, அதுதான் நாடு பூரா கலவரம் மறந்துட்டுருக்கு. எதுக்கு இந்த 3ஐயும் கும்பிடணும்? அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? மனித நேயம் என்ன, அகிம்சை என்ன, அன்பால் தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ எல்லாமே அதை கும்பிடுற, ஆனால் வந்து அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால் திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காமராஜர் இருந்தார், அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அம்பேத்கர் பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருந்தார், எல்லோரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து இந்த படமும் வந்து மீண்டும் அதை வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் வந்து இது பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் அவர் கொடுங்குள ராஜேந்திரன், அவர் மூலமாக தான் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு.
அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம். வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரி நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை என்னென்ன, நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுகிறேன்னு. அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அது பழகணும், ட்ரெயின் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது படிச்சிருக்க, நல்லாவும் படிச்சிருக்கிற. ஸோ இது அந்த மேடைங்கும் போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன ஒரு சங்கோஜம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் என் பேர் அம்பேத்கர், தொல் திருமாவளவன் வந்து வச்சுருக்காரு. அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து சுதி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணேன். ஏன்னா ஹீரோ நடிக்கிறவனுக்கு வந்து மீதி எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு, அவங்க தலைவர் வந்திருக்காரு, உனக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்திருக்காரு தூத்துக்குடியிலேருந்து, எல்லாமே வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபைட்டு இதில் டான்ஸ் இதெல்லாம். இந்த பேச்சுங்கிறது வந்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கணும், அதுக்கு நிறைய படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அவர் ஸ்பீச்சை கேட்டார், நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டார். அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு, என்னென்ன புஸ்தகங்கள் போனோமா, என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதே ஒரு ட்ரைனிங் தான். ஸோ அதனால் அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி நான் எப்பவும் கடைசியில் பேசுவேன், கொஞ்சம் லேட்டாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் பாரு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி 4 மணிக்கு தான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா காலையிலேருந்து கண்டினியூஸாக கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன், ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு விட்டாங்களே, அதுக்காக நேரம் கிடைச்சிது, அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது வேறு மீட்டிங்காக ஒரு போக வேண்டியிருக்குது, இதை முடிச்சுட்டு. அதனால் என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சேலஞ்சு பண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்தில், நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் வந்து நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லோரும் நினைக்கணும் ஒழிய வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. இங்கே மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவர் கூட வந்தார். நான் கூட கிழக்க போண்டியில் ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு, அது வந்து ஐயோ நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு இந்தியா யாரையா போய் அது சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். கதிர் இருக்கும்போது திருடிட்டு போகிறாங்க, இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், அதனால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான், அவனை உசுப்பி விட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான், அந்த கேப்பில் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டு எழுதுன்னு, அப்போ நானே எழுதி கொடுங்க. நீயும் நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வேணுங்க, நம்ம காவல் வேணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதினேன். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்போவுமே அதில் ஏற்றத்தாழ்வு என்ன, நான் நீ ஒன்று, நம்ம எல்லாம் சகோதரம், அப்போ தானே அந்த ஆறறிவு அப்படிங்கிறதுக்கு அதில் தான் உண்மையான அர்த்தமே இருக்குது. அதனால் இந்த படத்தை கருத்தோடு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து இவ்வளோ தூரம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். உங்களுக்கு மீண்டும்